சிரமத்துக்கு அது பரிகாரமா மாறும். அவங்கள நம்ம கவனிக்க. அதனால அவங்களிடத்துல மதிப்பு குறைவாக நடந்துக்கிறது, அவங்களிடத்துல கண்ணிய குறைவாக பேசுறது, அவங்கள மரியாதை இல்லாமல் நடத்துறது, அவங்கள ஏனோ தானன்னு பார்க்கிறது, அல்லது அவர்களை பார்ப்பது, அவர்களுக்கு சேவை செய்வதை என்ன செய்யறது ரொம்ப ஒரு அருவருப்பாக நினைக்கிறதெல்லாம் இல்லாத நிலையில் இருப்பதுதான் ஒரு முஸ்லிமான ஒரு முஃமினுடைய அடையாளம் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்றோம். இரண்டாவது, அவங்கள்ட்ட மென்மையாக பேசணும். அவங்க இருக்கும்போது குரலை உயர்த்தி பேசுவதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு வேண்டாம் என்பதாக வலியுறுத்துறாங்க. உங்களுடைய தந்தை பேசும் பொழுது உங்களுடைய குரலை நீங்க உயர்த்தாதீங்க, அவருடைய குரலை விட உங்களுடைய குரல் உயரக்கூடாது என்பதாக சொல்றாங்க. அப்போ மென்மையாக பேசுவது. மூன்றாவது, அவங்களை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்வது, உடல் ரீதியாக மன ரீதியாக அவர்களை நோக்கடிக்காம அவங்களை கவனமாக பார்த்து கொள்வது. நான்காவது, அவங்க தேவை என்னங்கிறத அறிந்து அதை நிறைவேற்றி கொடுப்பது. அவங்க தேவை என்னங்கிறத அறிஞ்சு நிறைவேற்றி கொடுக்கிறது. நாம பெற்றெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய தேவை என்னன்னு அந்த பிள்ளைகளை கேட்டு நிறைவேற்றி கொடுக்கிறோம். கட்டிய மனைவியினுடைய தேவை என்ன, உனக்கு என்ன தேவை என்பதாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையினுடைய தேவைகளை கேட்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. நாம கொடுக்கறத தான் அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனா அவங்க தேவை என்ன? அப்ப இந்த ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? தாயின் இடத்துல கேட்கணும், உங்களுக்கு என்ன தேவை. தந்தை இடத்துல கேட்கணும், உங்களுக்கு என்ன தேவை. அந்த தேவையை கேட்டு ஒருத்தர் நிறைவேற்றி கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு பெரும் நன்மையை அவரால் அடைந்து கொள்ள முடியும். அதனுடைய நன்மையினுடைய பிரதிபலம் பிரயோஜனம் அல்லாஹ் இங்கேயே கொடுப்பான். இங்கேயே நம்ம பார்க்கலாம். இதை விட அல்லாஹ் அதிகமாக பன்மடங்காக நாளை மறுமையில அல்லாஹ் வழங்குவான். அப்போ இந்த மூன்று விஷயம் தான். ஒன்று குர்ஆன் ஓதுவது, ரெண்டாவது அதிகமாக நோன்பை கொண்டு. இப்போ நஃபிலான நோன்பை பற்றி கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் எப்படியெல்லாம் நான் நோன்பு வைக்கணும்னு சொல்லி கேட்டாரு. மாசத்துல ஒரு நாள் வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல எனக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்குது, இன்னும் அதிகமா சொல்லுங்கன்னாங்க. மாதம் 2 முறை நோன்பு வைங்கன்னாங்க. இல்ல இன்னும் எனக்கு உடம்புல ஆரோக்கியமா, உடம்புல எனக்கு நல்ல பலம்லாம் இருக்குது, எனக்கு இன்னும் சொல்லி கொடுங்கன்னாங்க. 3 வைங்கன்னாங்க. அப்போ ஒரு மாதத்திற்கு 3 நோன்புகள் நஃபிலான நோன்பு வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இது இல்லாம சுன்னத்தான நோன்புகள், அரஃபாவுடைய நோன்பா இருக்கட்டும், அல்லது இந்த சென்ற ஆஷுராவுடைய நோன்பு, இது இல்லாம ரமலானுடைய நோன்பு. அப்ப இந்த நோன்புகளை நம்ம கடைபிடிப்பதன் மூலமாக என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் நம்ம பெற முடியும். மூன்றாவது, பெற்றோர்களை சரியாக கவனித்துக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். இந்த மூன்று செயலும் ரப்பனா